வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நைட்டு அரசி ரொம்பவே பாவமா தூங்கிட்டு இருக்காங்க ஹால்ல. கிச்சன்ல இருந்து வர்ற கோமதி தூங்காம தண்ணி குடிச்சிட்டு இருக்க கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு அரசி கிட்ட வந்து உட்கார்ந்து அவங்க தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு உன்னை அடிச்சிட்டேன்டி. ஏமா நீ கொஞ்சம் சூதானமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டு அங்க நிக்கிறாரு கதிர். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. கோமதி தன்னோட புடவை முந்தானையால அரசியோட கைய கட்டிக்கிறாங்க. கதிர் என்னன்னு பாக்க, இல்லடா எல்லாரும் ரொம்ப திட்டிட்டோம். நான் வேற சுள்ளு சுள்ளுன்னு அடிச்சிட்டேன்டா. அந்த வருத்தத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் வந்து அரசியோட அடுத்த பக்கம் உட்கார்ந்துக்கிறாரு. இவ ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணுவா. அப்ப நான் அவளை திட்டுவேன். சும்மா லேசா அப்படிதான் அடிப்பேன். அதுக்கே எனக்கு 2 நாளைக்கு தூக்கமே வராதுடா. இன்னைக்கு அந்த அடி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாளேடா. ஏண்டா இவ வேற யாரையாவது விரும்பி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. போயும் போயும் அவனையா? கடவுளே, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடா அப்படின்னு கோமதி ரொம்பவே புலம்பிட்டு இருக்க. எனக்கும் தான் அப்படின்னு கதிர் ஒத்த வார்த்தையில சொல்றாரு. ஐயோ, எந்த ஜென்மத்துல யார் செஞ்ச புண்ணியமோ நமக்கு விஷயம் தெரிய வந்தது. இல்லன்னா யோசிச்சு பாரு. ஐயோ, இவ வாழ்க்கையவே அவ சீரழிச்சிருப்பானேடா. அப்பா, யோசிச்சு பார்த்தாலே எனக்கு கொலை நடுங்குதுடா. டேய், சின்ன புள்ளடா, 20 வயசு கூட முடியல. ஏன்டா இவ புத்தி இப்படி போய் தொலையணும் அப்படின்னு கோமதி கண்டினியூஸா புலம்ப. அம்மா, அரசி நல்ல புள்ளதாம்மா. அவன் தாம்மா பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு கதிர் சொல்ல. ஏண்டா இவளால வாழ முடியுமாடா அந்த வீட்ல? 30 வருஷ பகைய தீர்க்கலாம்னு அவன் சொன்னானா? அத இவ நம்புனாளாம். ஏண்டா இவள வச்சுதான் அவனுங்க பகையவே தீர்த்துக்குவானுங்க. அது எப்படிடா இவளுக்கு புரியாம போச்சு? ஐயோ, கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு நான் இவள பாத்துக்கிட்டேன்டா. ஆனா என் கண்ணுல இருந்து தப்பி போய் இவ என்னென்னமோ பண்ணிட்டாளேடா அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா, நீ வருத்தப்படாதம்மா. கேப்பார் பேச்ச கேட்டு என்னமோ பண்ணிட்டா. இப்ப அரசிக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமா. கண்டிப்பா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு கதிர் சொல்ல. ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க அரசிய பாக்குறாங்க. பண்ணாம இருந்தா இவளுக்கு நல்லது அப்படின்னு கோமதி சொல்ல. அப்பா எப்படி இருக்காருமாங்கிறாரு கதிர். என்னன்னு சொல்லுவேன், பார்த்தா தெரியலையா? சில்லு சில்ல நொறுக்கி போயிட்டாரு. வேற யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா கூட பொறுத்து இருந்திருப்பாரு. ஆனா இவங்கிறதுனால அவரால தாங்க முடியலடா. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா போதும்டா. ஓரளவுக்கு அவர் நிம்மதி ஆயிடுவாரு அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா, உடனே இந்த கல்யாணம் நடந்து ஆகணுமாமா அப்படின்னு கதிர் கேட்க. டேய், இவ சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான்டா. அவன் ஏதாவது பண்ணுவான். இதோ பாரு, எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும்னா கல்யாணம் தான் ஒரே வழி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பூச்சாண்டி மாதிரி பாண்டியன் அங்க வர்றாரு. கதிர் அப்பாவுக்கு எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து எழுந்து வந்து ரூம் வாசப்படியில நின்னு அவங்கள பாக்குறாரு. உட்கார்ற பாண்டியன், கோமதி அரசி சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்க. உம்முன்னு தலையாட்டுறாங்க கோமதி. கோமதி, எதுக்கும் அரசி மேல ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அழுதுட்டு இருக்க கோமதி கண்ணை துடிச்சிட்டு சரின்னு தலையாட்டுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல. இப்ப இருக்க பிரச்சனையில எப்படிடி தூக்கம் வரும்? கோமதி, நாம பேசினபடி அரசிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எப்படி தூக்கம் வரும்? சரி, நீ தூங்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அதெல்லாம் கேட்டுட்டு அங்க நிக்கிற கதிர் கண்ணை துடிச்சிட்டு உள்ளர வர்றாரு. கதவு திறந்துட்டு உள்ளர வந்து பார்த்தா இங்க ராஜியும் பூச்சாண்டி மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. கதவை லாக் பண்ற கதிர் அப்படியே அழ ஆரம்பிக்க. ஏய் என்னாச்சு? ஏய் என்னாச்சு? நீ வா, முதல்ல உட்காரு வா அப்படின்னு ராஜி பதறி போய் கதிரை கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறாங்க. ராஜி எதிரியா சேர இழுத்து போட்டு பக்கத்துல உட்கார்றாங்க. கதிர் மூச்சு கூட விட முடியாம அழுதுட்டு இருக்க. என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ராஜி பதட்டமா கேட்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஏன் இப்படி இருக்க? எதுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராஜி கேட்க. அம்மாவோட முந்தானையில அரசியோட கைய முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம்தான் அம்மா சொன்னாங்க, அவளை ரொம்ப அடிச்சிட்டேன், மனசு வருத்தப்பட்டு ஏதாவது பண்ணிடுவாளோன்னு சொன்னாங்க அப்படின்னு கதிர் சொல்ல. இல்லன்னு பதட்டமா தலையாடுறாங்க ராஜி. எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்ல. இல்ல இல்ல, அரசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய பொண்ணே இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல. பண்ணுமா பண்ண மாட்டாளான்றது வேற. ஆனா அந்த நினைப்பே எவ்வளவு பயத்தை கொடுக்குது தெரியுமா? வீட்ல எம்புட்டோ பிரச்சனை நடந்திருக்கு. இதுல இருந்து மீண்டு வருவோமாங்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு. அப்ப கூட அம்மாவும் அப்பாவும் இப்படிலாம் உடைஞ்சு போனதே இல்ல. ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நீ எங்க அப்பாவ பாத்திருக்கணும். அவரை நான் எப்பவுமே சந்தோஷமா கெத்தா தான் பாத்திருக்கேன். ஆனா அவரை இப்படி ஒரு கோலத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அத இப்ப நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது தெரியுமா? அரசி எப்படி போயும் போயும் அவ கூட பழகுனா அப்படின்னு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காரு கதிர். அரசி எல்லாம் கண்டிப்பா அவன் கூட பழகி இருக்க மாட்டா. அவன் தான் பழக வச்சிருப்பான்.
ஏற்கனவே ஒரு தடவை அவன் பேச முயற்சி பண்றத நான் பார்த்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் இதையே நீ என்கிட்ட அப்பவே சொல்லல அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல நானே அவனை கண்டிச்சிட்டேன். இதுல என் அப்பா கிட்ட வேற கூட சொன்னேன். அதோட அடங்கிருவான்னு நினைச்சேன். ஆனா அடங்கலன்னு ராஜு சொல்றாங்க. எனக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் வருது. அவனை கண்ட துண்டமா வெட்டி போடணும்னு ஆத்திரம் வருது அப்படின்னு கதிர் சொல்ல, வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போறியா? ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்க குடும்பம் அதுக்கும் சேர்த்து அழணுமா? கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்படின்னு ராஜு சொல்ல, அரசு நிறைய படிப்பா, ஒரு நல்ல வேலைக்கு போவான்னு எவ்வளவு நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்ப என்னடான்னா அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, கல்யாணம் பண்ணிட்டும் படிக்கலாம், வேலைக்கெல்லாம் போலாம் இல்லன்னு ராஜு கேக்குறாங்க. உனக்கு புரியாது. நான் இப்ப வரலாம் அவள சின்ன புள்ளையா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கல்யாணங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, எனக்கு புரியுது அப்படின்னு ராஜு சொல்ல, பெருசா எதுவும் தெரியாத இடத்துல அவள கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். அவ சந்தோஷமா இருப்பாள்ல அப்படின்னு கதிர் கேட்க, எதிர்லயே இருந்தாலும் இந்த வீட்டை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் இங்க கல்யாணம் ஆகி வந்தேன். நான் இப்ப நல்லா இல்லையா? இல்ல இங்க இருக்கவங்க தான் என்ன நல்லா பாத்துக்கலையா? அதே மாரி அரசியையும் நல்லா பாத்துக்குவாங்க. சண்டைக்காரங்க வீட்டு பொண்ணையே நல்லா பாத்துக்கும் போது மாமாவோட அக்கா இன்னும் கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம இருன்னு தைரியம் குடுக்குறாங்க ராஜி. இல்ல அந்த பையன் நல்ல பையனா இருப்பான்ல அப்படின்னு கதிர் ரொம்பவே தயங்கிட்டு கேட்க, இருப்பான் அப்படின்னு ராஜு சொல்ல, அரசிய கஷ்டப்படாம பாத்துப்பான்ல அப்படின்னு ஒரு பொறுப்புள்ள அண்ணனா கதிர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. கண்டிப்பா பாத்துக்குவான். இங்க பாரு, அரசியோட கல்யாணத்தோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அரசியும் கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா நல்லா இருப்பா. அத்தையும் மாமாவும் கூட சரியாயிடுவாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, நம்ம வீடு முன்ன மாதிரி ஆயிடும் இல்ல அப்படின்னு ஏக்கமா கதிர் கேக்குறாரு. கண்டிப்பா ஆயிடும், கவலைப்படாத, நீ கவலைப்படாத அப்படின்னு கதிரோட கைய பிடிச்சு ரொம்பவே ஆறுதல் சொல்றாங்க ராஜி. பெட்ல சுகன்யா தூங்கிட்டு இருக்க, பயத்தோட வந்து படுக்கிற பழனி அடுத்த நிமிஷமே தூங்கி கொரட்டை விட ஆரம்பிச்சிடுறாரு. தூக்கத்திலேயே அந்த சத்தம் சுகன்யாவுக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கு. அதை மூடிக்கிறவங்க ஏங்க ஏங்கன்னு கைய மட்டும் பழனி மேல நீட்டி போட, ஆ வந்தாச்சு மச்சான் வந்தாச்சு தூங்குக்கா அப்படின்னு பொசிஷன் மாத்தி தூங்குறாரு பழனிவேல். சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கொரட்டு சத்தம் ஆரம்பிக்குது. சத்தம் தாங்க முடியாம சுகன்யா எழுந்துடுறாங்க. ஏங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே ரெண்டு காதையும் மூடிக்கிறாங்க. ஏங்க ஏங்க என்னங்க அப்படின்னு உலுக்கி பார்த்தோம். பழனிக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. என்னங்க அப்படிங்கிற சுகன்யா டென்ஷன் ஆகி எழுந்து உட்காந்து, என்னங்க என்னங்கன்னு எழுப்பி பாக்குறாங்க. ச்சே அப்படின்னு டென்ஷன் ஆகுற சுகன்யா இறங்கி லைட்ட போடுறாங்க. என்னங்கன்னு மறுபடியும் கூப்பிட பழனி அப்படியே தூங்கிட்டு இருக்க, நெத்தியில அடிச்சுக்கிட்டு, ச்சே என்ன இந்த ஆளு கும்பகர்ணை மாதிரி தூங்குறாரு அப்படிங்கிற சுகன்யா படார்னு பழனிய ஒரு உழுக்கு உழுக்குறாங்க. என்னங்கன்னு கூப்பிட்டு பதறி போய் அப்படியே தூக்கத்துல எழுந்து உட்கார்ற பழனி நின்னுட்டு இருக்க சுகன்யாவை பயமா பாக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்க, ஆச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு முறைச்சிட்டு கேட்க, நான் என்ன பண்ணனேன்னு அப்பாவியா கேக்குறாரு பழனி. தூங்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே தெரியாதுல்ல, 10 ஊருக்கு கேக்குற மாதிரி கொரட்டை விட வேண்டியது. பக்கத்துல ஒருத்தி படுத்துட்டு இருக்காளே, டிஸ்டர்ப் பண்றமே, தூங்க விடாம பண்றோமேலாம் எதுவும் கிடையாதுன்னு சுகன்யா கத்த தலைய பிச்சுக்கிறாரு பழனி. அது கொரட்டை விடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது என்ன அறியாமையே வந்துருது. அது எப்பவுமே அப்படி வராது. நான் ரொம்ப அசதியோட தூங்கும்போது என்ன அறியாமையே வந்துடும் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, ஆ அப்படி என்ன அசதி அப்படின்னு சுகன்யா தெரியாத மாதிரி இடுப்புல கைய வச்சுட்டு கேட்க, அதான் நேத்து ராத்திரி பூரா தூங்கவே இல்லையே சுகன்யா, மச்சான தேடி நான் அலைஞ்சுக்கிட்டே தானே இருந்தேன் அப்படின்னு பழனி சொல்ல, நான் மட்டும் வீட்ல ஏசிய போட்டு குளு குளுன்னு தூங்கிட்டு இருக்கிறேன்னா, நானும் தான் தூங்கல, உங்க அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சுகன்யா பயங்கர எரிச்சலா சொல்ல, தெரியும் தெரியும் சுகன்யான்னு தலையாடுறாரு பழனி. அப்ப எனக்கு அசதியா இருக்காதா? நான் தூங்க வேண்டாமா அப்படின்னு சுகன்யா கேட்க, தூங்கணும் தான், நல்லா தூங்கணும் தான், நான் தெரியாம கொரட்டை விட்டுட்டேன் சுகன்யா. கொரட்டைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி அத சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன் என்ன, போதுமான்னு பரிதாபமா கேக்குறாரு பழனி. அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், தூங்காம அப்படியே இருக்கணுமா அப்படின்னு சுகன்யா கேட்க, ஐயோ நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல அப்படிங்கிறாரு பழனி. பேசாம அங்கேயே இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? அக்கா வீட்டுல தான் இருப்பேன், மச்சாங்கிட்ட பேசினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு போனீங்கல்ல, போனவங்க சும்மா போகல, என்ன வேற கூட்டிட்டு போனீங்க, இழுத்துக்கிட்டு போயிட்டு இப்ப அந்த வீட்டு பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு இப்ப இங்க உட்கார்ந்துருக்கேன். வீடா அது? ஏன் இத்தனை வருஷ வாழ்க்கையில பார்க்காத பிரச்சனை எல்லாம் அந்த வீட்டுக்கு போய் ஒரே வாரத்துல பாத்துட்டேன். எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நிம்மதியா படுத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சரி இன்னைக்காச்சும் தூங்கலாம்னு பார்த்தா கொரட்ட தொந்தரவு வேற. என் காதுல பக்கத்துல ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சுகன்யா பயங்கர எரிச்சல முகத்துல காட்டி சொல்லிட்டு இருக்க.
என்ன என்ன பண்ண சொல்ற சுகன்யா அப்படின்னு பழனி கேட்க, இதோ பாருங்க, நான் நிம்மதியா தூங்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, நான் வேணா வெளியே போய் தூங்கிக்கவான்னு கேக்குறாரு பழனி. ரொம்ப சந்தோஷம்னு கைய பட்டுன்னு அடிச்சு கும்பிடுற சுகன்யா, தாராளமா போய் படுங்க, ஆனா வெளியில யாராவது கேட்டாங்கன்னா பொண்டாட்டி துரத்திட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, பரிதாபமா பாக்குற பழனி, இல்ல நான் எதுக்குமா அப்படிலாம் சொல்ல போறேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. பெரிய மனசுதான், கிளம்புறீங்களா அப்படின்னு வாசலை நோக்கி சுகன்யா கைய காட்ட, பழனி கட்டில விட்டு இறங்குறாரு. அதை எடுத்துட்டு போங்க, அது இல்லாம எப்படி வெளியே படுப்பீங்க அப்படின்னு தலைவணியும் போர்வையும் காட்டி சொல்றாங்க சுகன்யா. தயக்கமா வெளியே வர்ற பழனி கதவை தாண்ட அடுத்த செகண்டே கதவு கிட்ட வந்து நிக்கிறாங்க சுகன்யா. என் போனை எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டே இருக்க, போடா வேணாங்கிற மாதிரி கதவை படார்னு அடிச்சு சாத்திடுறாங்க சுகன்யா. அங்க வெளியே ஒரு ஹாலுக்கு வர்ற பழனி வாயை விரிச்சு போட்டு அதுல உட்கார்ந்து வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட பொசிஷன் எந்த விதத்திலயும் மாறல. என்ன, பாண்டியன் வீட்டு ஹால்ல இருந்து வேல்ஸ் ஃபேமிலி ஹால், அவ்வளவுதான். மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. எழுந்திருச்சு வர்ற வடிவு யார் ஹால்ல தூங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து பாக்க, அங்க பழனி தூங்கிட்டு இருக்காரு. தம்பி ஏன் ஹால்ல படுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே வாசல் தெளிக்கிறதுக்காக பக்கெட்டோட வெளியே போறாங்க வடிவு. இறங்கி வர்ற சுகன்யா, அது சரி இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு, ஹால்ல படுத்திருந்தா வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்பாங்க, பொண்டாட்டி துரத்திட்டான்னு ஈஸியா சொல்லலாம்ல, அதுக்குதான் இங்க படுத்திருக்காக அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிற சுகன்யா சாரிய வெடுக்குன்னு எடுத்து சொருவிக்கிட்டு பழனிக்கிட்ட வந்து, என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு பழனி அசந்து தூங்கவும், யோ எழுந்திருக்க போறியா இல்லையா, ஏய்யா ஷோ காட்டாம எந்திரிக்க போறியா இல்லையா, எந்திரிங்க அப்படின்னு போட்டு உழுக்க பழனி பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. இது அங்க வர்ற வடிவு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் துளி கூட தெளியாம, ஏய் என்னாச்சுன்னு எழுந்து உட்கார்றாரு பழனி. 24 மணி நேரமும் தூங்க சொன்னா தூங்குவீங்க, அவ்வளவுதானே, யாராவது வந்து நீ ஏன் ஹால்ல படுத்திருக்கன்னு கேட்கணும், அம்பிட்டு தானே, அதுக்கு தானே எந்திரிக்காம படுத்திருக்க, அதானே அப்படின்னு சுகன்யா கத்திக்கிட்டு இருக்க, மைண்ட் வாய்ஸ்ல இங்கேயும் தூங்க விட மாட்டியாங்கிறாரு பழனி. உண்மையிலேயே பாவம் தான், மனுஷனுக்கு தூக்கம்ன்றது எவ்வளவு முக்கியம். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையோட பழனியோட தூக்கம் பறி போயிடுச்சு. சமாளிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்ல சுகன்யான்னு பழனி சொல்ல, சுகன்யா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு இன்னும் தூக்கம் தெளியவே இல்ல அப்படின்னு பழனி சொல்ல, உனக்கு தெளியவே தெரியாதுல்ல அப்படின்னு சுகன்யா கத்திட்டு இருக்க, பாட்டி வர்றத பாத்துறாங்க. அத்தை வாங்க வாங்க, எந்திரிச்சிட்டீங்களா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு சுகன்யா பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் எழுந்திருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இவன் இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாட்டி கேட்க, இவர் மட்டும் இல்லத்த, நானும் ஹால்ல தான் தூங்குனேன் அப்படின்னு சுகன்யா அப்பட்டமா சொல்ல, இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க வடிவு ஐயோன்னு வாயிலேயே கைய வச்சிடுறாங்க. பழனி பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன், இவர் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டாரு இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, அதிர்ச்சியோட வடிவு பாத்துட்டு இருக்க, ஏமா அதான் கடல் மாதிரி ரூம் இருக்குல்ல, எதுக்குமா இவன் இங்க வந்து படுக்கணும்னு பாட்டி கேக்குறாங்க. அப்படி கேளாத்தான்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு பழனி. ரூமுக்குள்ள கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏன் ஏசி இருந்துச்சுல அதை போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு பாட்டி கேட்க, போட்டிருக்கலாம் தான், ஆனா உங்க புள்ள அந்த வீட்டு ஞாபகத்துல ஏசி இல்லைன்னு ஜன்னலை திறந்து வச்சு உட்கார்ந்துட்டாரு. குன்னக்குடியில இருக்க கொசு எல்லாம் எங்க ரூமுக்கு வந்துருச்சு, கொசுக்கடி தாங்க முடியாம தான் நாங்க 2 பேரும் இங்க வந்து படுத்துட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பழனிய பார்த்து சிரிக்க, அவரு அசடு வழிஞ்சுகிட்டு ஆமா தாங்கிறாரு. என்னடா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா ஆமா தா ஆமா, சுகன்யா சொல்றது கரெக்ட், அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்கேயே வந்து படுத்துக்கிட்டோம் அப்படின்னு பழனி சொல்லு. சுகன்யா இதோ பரவாயில்ல ஓகேன்ற மாதிரி சிரிப்போட நிக்கிறாங்க. ஏமா வடிவன பாட்டி கூப்பிட சுகன்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா வடிவு இருந்தது அவங்க பார்க்கவே இல்ல. அப்படியே ஸ்லோ மோஷன்ல லெஃப்ட்ல திரும்பி பார்க்க, இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேங்கிற மாதிரி வடிவாங்க நிக்கிறாங்க. வீட்டுல என்ன ரூமா இல்ல, பாரு கொசுவுக்கு பயந்து இவங்க 2 பேரும் இங்க வந்து படுத்திருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களா, இவங்க எப்ப வந்து நின்னாக, காலையிலேயே எழுந்திருப்பாங்களோ அப்படின்னு சுகன்யா யோசிச்சுக்கிட்டே இருக்க. பழனி பரிதாபமா நீ பாக்குறாரு. வடிவு முகத்தை திருப்பிக்க, அக்கா காலையிலேயே எழுந்திருச்சு கோலம் எல்லாம் போட்டுட்டீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, பின்ன மத்தியான நேரத்திலயா போய் போடுவாங்க அப்படின்னு வடிவு வெடுக்குன்னு பதில் சொல்றாங்க. என்னக்கா கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, நான் ஏன் கோவமா இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வெடுக்குன்னு வடிவு பதில் சொல்றாங்க. மறுபடியும் அத்தை நீங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேங்கிற வடிவு. தம்பி நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் போங்கங்கிறாங்க வடிவு. எழுந்திருக்கிற பழனி பாயை எடுக்க போக, என்னங்க நான் எடுத்து வைக்கிறேன் போங்க அப்படின்னு சுகன்யா படு பவ்யமா சொல்ல, சரின்னு எழுந்து போயிடுறாரு பழனி. வடிவக்கா இப்படிதான் கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சுகன்யா கேட்க, ஐயே வடிவா அவ பாவம்,
அது வாயில்லா பூச்சி. இந்த மாறி இருக்காளே, அவளாவது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு சுருக்கு சுருக்குன்னு பேசுவா. இவளுக்கு அதுவும் வராதும்மா அப்படிங்கிற பாட்டி சரி மடி மடின்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க. பெட்ஷீட் தலகாணி எடுத்துட்டு பாய அப்படியே ஒரு மடி மடிச்சு கையில எடுத்துக்கிற சுகன்யா. எங்கிட்ட மட்டும்தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க. அப்ப இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பாக்குறப்ப அவ்வளவுதான் இவங்களுக்கும் ஒரு பாயசத்த போட்டுற வேண்டியதுதான் அப்படிங்கிற வெறி அவங்க கண்ணுல தெரியுது. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க் யூ சோ மச்.